அந்த ஆணிவேர் அப்படிங்கிறது சார், உங்க 5ஆம் இடம், உங்க லக்னம், உங்க 9ஆம் இடம் இந்த 3யுமே நம்ம கனெக்ட் பண்ணணும் சார். உங்களுக்கு லக்னத்தில ராகு, கேது, சனி, மாந்தி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, உங்களுக்கு உங்க பாட்டனார்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல இதே காம்பினேஷன், 9ஆம் இடத்துல இதே காம்பினேஷன் இருந்தா, உங்க பாட்டனார்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் தலைமுறை சாபம். இது உங்க பேரன் ஜாதகம், மகன் ஜாதகம், மகள் ஜாதகம், உங்க ஜாதகம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் ராகு, சூரியன், மாந்தி, சனி, தேய்பிறை சந்திரன் இந்த இடங்கள் பூரா ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாரு 1980ல பிறந்தவர். அவருக்கு குரு சனி சேர்க்கை இருக்கு கன்னியில. அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான், இல்ல ஒரு மகள் பிறக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே கன்னியில சனி இருந்தா, ஸோ கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். விட்டு வைக்கலைன்னு அர்த்தம். இங்கே தான் அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபருக்கு அந்த சனிக்கு என்ன ரெமெடி எடுக்கணும், எந்த இடத்துக்கு போய் நின்னா இது க்யூர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பண்ணால் தான் இவங்க ரெக்கவரி ஆகும். இந்த ஆணி வேற இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள். இதுக்கு மாந்தி வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்குது மாந்திக்கு. அந்த மாந்தியோட வேலை என்னென்னா 5, 9 லக்னம் இருந்து அங்கே சூரியனோ சந்திரனோ சனியோ சம்மந்தப்பட்டா கர்மாவோட லோடை நீங்கள் நிறையா தான் சம்மந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்னத்திலே மாந்தி இருக்குன்னு வைங்க. ஒருத்தருக்கு யாராவதுக்கு லக்னத்தில் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு பண்ண சொல்கிறோம். தொடர்ந்து முதல்ல அது பாதிப்பாக இருக்கான்னு பார்த்தா தான் பரிகாரமே கொடுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. அந்த பிரதோஷ நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க ரெக்கவரி ஆகுறாங்க, ரெடி ஆகுறாங்க. இதுதான் நம்ம டீச்சிங். இதுதான் நம்ம பண்ண போகிறோம்.